பொழுது ஃபைனான்ஷியலி எவ்வளவு தயாரா இருக்காங்க அப்படிங்கறது நீங்க பாக்குறீங்க அண்ட் எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கணும் அதுக்கு அப்படிங்கறது நீங்க நினைக்கிறீங்க? மயில் நிஜமா சொன்னா பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு கேஷ் தேவையில்லை. சர்வம் ஜாலி மயம்ல மயில் தோ வந்தாச்சு. சர்வம் ஜாலி மயம்ல இந்த வாரம் முழுக்க நம்ம வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் வீக் அப்படிங்கிற ஒரு தீம் எடுத்திருக்கோம் இல்லையா? சோ அதனால நான் கையில என்ன வச்சிருக்கேன்? ஓகே, சோ சர்வம் ஜாலி மயம்ல இப்போ நமக்கு எல்லா விஷயத்துக்கும் தயார்படுத்தணும் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையா இருக்கு. அண்ட் ஆல்சோ அமீரகத்துக்கு வந்து பல வருடங்கள் ஆயாச்சு. இத்தனை வருடங்களா நான் ஒரு கம்பெனில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அண்ட் இப்போ எனக்குன்னு நான் என்னுடைய ஒரு சாம்ராஜ்யத்தை, ஒரு பெரிய பிசினஸ் வந்து அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஆனா அதுக்கு தன்னை எப்படி எல்லாம் தயார்படுத்திக்கணும், அண்ட் யூஏஇல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எப்படி வந்து ஒரு பிசினஸ் லான்ச் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து இப்போ இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. சோ நம்மள ஒரு பிசினஸ் லான்ச் யூஏல பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறத விஷயம். சோ இத பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எக்ஸ்பர்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியுடன் நான் வந்து வரவேற்கிறது மிஸ்டர் ரியாஸ் கில்டன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கில்டன்ஸ் பிசினஸ் செட்டப் சர்வீசஸ். நம்ம கூட இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிரபலமான ஒரு நபர் தான் இவர். அண்ட் இவரை பத்தி இன்னொரு கூடுதல் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இங்க வந்து அவங்களுடைய பிரான்ச் இனாகிரேட் பண்றதுக்காக விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்க கிசைஸ்ல அவங்களுடைய பிரான்ச் வந்து ஓபன் பண்ணப்போ அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பிரபலமான யூடியூபர் மதன் கௌரி அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அண்ட் இது எல்லாமே கில்டன்ஸ் தமிழ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்லையும் இதை வந்து அவங்க பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வந்து இங்க வெல்கம் பண்றதுல. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எனக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தமிழ் ரேடியோல. ஓகே, இஸ்லாமிக் கேரளா பர்சன், பட் வில் ட்ரை டு மேனேஜ். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா கேரளாவை சேர்ந்த நிறைய நண்பர்களும் சகோதரர்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்குமே வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீங்க வந்து உங்களுக்கான பிஸி டைம்ல நீங்க நேரம் ஒதுக்கி எங்களோட வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஒரு கேள்விதான் இருக்கு. இப்போ என்ன நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல எல்லாமே டாக்குமெண்டா நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. அது வந்து ரெண்டு இது இருக்கு. இப்போ விசிட் விசால இருந்தா ஜஸ்ட் பாஸ்போர்ட் காப்பி, விசிட் விசா காப்பி, அது போதும். அந்த ஃப்ரண்ட் பேஜ், லாஸ்ட் பேஜ், அதுதான், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ரெசிடென்ஸ் விசா ஹோல்டராக இருந்தால் எம்எல்எஸ் ஐடி காப்பி, ரெசிடென்ஸ் விசா காப்பி, அது மேலே இப்போ கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கும்போது எம்ப்ளாயரோட என்ஓசி தேவை. ஆனால் சின்ன சில ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்கு, அங்கே இது தேவையில்லை. என்ஓசி இல்லாமல் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ இதுதான் மேஜரான டாக்குமெண்ட். அவ்வளவுதான். பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி ஆர் ரெசிடென்ஸ் விசா காப்பி. ஓகே, சோ இது வந்து பேசிக்கான டாக்குமெண்ட்ஸா இருக்கு. அண்ட் ஏதாவது கம்பெனில வர்க் பண்ணிக்கிட்டே அவங்க ஆரம்பிக்கணும்னா என்ஓசி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது. இந்த ரிக்வயர்மெண்ட் வந்து இப்போ 7 எமிரேட்ஸ் இருக்கு. சோ எமிரேட் டு எமிரேட் இது டிஃபர் ஆகுதா இல்ல எப்படி இருக்கு? எல்லா எமிரேட்லும் சேம் ரூல் தான். பிகாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமி தான் கண்ட்ரோல் பண்ணுது. டோட்டல் 7 எமிரேட்ஸ்ல ஒரே ரூல் தான் அப்ளிகபிள். ஆனா இப்போ துபாய் எமிரேட்ல நீங்க என்ஓசி ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாம்ப், சேம்பர் ஆஃப் கமர்ஸோட அட்டஸ்டேஷன் தேவையில்லை. ஆனால் நோட்டரி பப்ளிக்கோட அட்டஸ்டேஷன் தேவையில்லை. ஆனால் மற்ற எமிரேட்ல போகும்போது நீங்க என்ஓசி எடுக்கும்போது கண்டிப்பா அதை அட்டஸ்ட் பண்ணி ஆகும். அவ்வளவுதான். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். எல்லாமே செய்யணும். ஓகே, சோ இப்போ அபுதாபில இல்லனா ஷார்ஜால, அஜ்மான்ல, உமல் குவைன், ஃபுஜைரா இங்கெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுனா அந்த அட்டஸ்டேஷன். இப்போ நீங்க ஷார்ஜா போயிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும். விசா இருக்குது துபாயில. ஸோ துபாய் சேம்பர் ஆஃப் கமர்ஸ்ல போய் உங்க கம்பெனில லெட்டர் பேர்ல தான் அவர் என்ஓசி கொடுக்கும்ல. அந்த என்ஓசி சேம்பர் ஆஃப் கமர்ஸ்ல எடுத்துட்டு போய் அதை அட்டஸ்ட் பண்ணணும். ஆனா துபாயில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஸ்டாம்ப் சிக்னேச்சர் அவுட். ஓ சரி, ஓகே. சோ இதுதான் I hope my Tamil is okay. of course sir. நல்லதா புரியுது, நல்லதா பேசுறீங்க நீங்க தமிழ். ஓகே, ரொம்ப நன்றி ஆக்சுவலி. அண்ட் நீட்டா இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க. இதுதான் மெயினான ஒரு क्वेश्चन வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமோ, ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லாம பேசிக்கா இதுதான் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா வந்து இன்னும் என்னெல்லாம் விஷயங்கள் பிசினஸ் செட்டப் பண்ணும்பொழுது அமீரகத்துல என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம தயார்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நம்ம சார் கிட்ட இருந்தே கேட்டுக்கலாம். நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க மிஸ்டர் ரியாஸ் கில்டன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கில்டன்ஸ் பிசினஸ் செட்டப் சர்வீசஸ். இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். சர்வம்
ஜாலி மயம்ல ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. ப்ரிப்பேர்ட்னஸ் வீக் அப்படிங்கறது இந்த வாரம் முழுக்க ஒரு தீமா இருக்கு. சோ இதுல பிசினஸ் செட்டப் பண்றதுக்கு முன்னாடி, அதுவும் குறிப்பா யூஏஇல நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அதுக்கு எப்படிலாம் நம்ம தயார்படுத்திக்கணும் அண்ட் எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தயார் நிலையில வச்சிருக்கணும் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் மிஸ்டர் ரியாஸ் கில்டன் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கில்டன்ஸ் பிசினஸ் செட்டப் சர்வீசஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் PRO அசோசியேஷன். அண்ட் இவர்கிட்ட வந்து அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப மத்த இடங்கள் வந்து இட் இஸ் குவைட் டிஃபரன்ட் சார், எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரின்னு பார்த்தோம்னா. ஆனா யூஏஇ பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டிஃபரெண்ட் ஏரியாஸ் இருக்கு. 2 டிஃபரெண்ட் பிசினஸஸ் வந்து டிஃபரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஃப்ரீ ஜோன்ல ஆரம்பிக்கக்கூடிய பிசினஸஸ் அண்ட் இன்னொரு இது வந்து இன்சைட் தி சிட்டி வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடியது. இப்போ ஃப்ரீ ஜோன்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு அண்ட் ஒரு எல்எல்சியா உள்ள ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ முன்னாடி இருந்த பெரிய டிஃபரன்ஸ் வந்தது ஃப்ரீ ஜோனு மெயின்லேண்டாக இருக்கும்போது. மெயின்லேண்ட்ல பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு யூஏ நேஷனல் லோக்கல் ஸ்பான்சர் கண்டிப்பா தேவையாயிருந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து யூஏ அது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் எல்லாம் இப்போ மெயின்லேண்ட்லயும் 100% ஆரம்பிக்கலாம். ஸோ கமிங் அகைன் இந்த டிஃபரன்ஸ் என்ன, ஃப்ரீ ஜோன்ல நீங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ள ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 5% கஸ்டம் டியூட்டி தேவையில்லை. ஆனா அங்கேருந்து வெளியில எடுத்து வரும்போது கஸ்டம் டியூட்டி கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ரீ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தேவையில்லை. வேற என்ன விஷயம்னா அது டெடிகேட்டட் ஜோன். இப்போ 52 ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்கு. ஓகே, 52 ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்கு. மைதான், நாலேஜ் வில்லேஜ், அகாடமிக், அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரீ ஜோன்லும் ஒவ்வொரு ரூல்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அது 52 கண்ட்ரிஸ் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ மெயின்லேண்ட் அப்படி இல்லை, ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு அண்டர் மெயின்லேண்ட் இருக்குது. 7 எமிரேட்ஸ்லும் சேம் ரூல் தான் அப்ளிகபிள். கார்பரேட் லா எல்லாம் சேம் தான் அப்ளிகபிள். இப்போ மெயின்லேண்டில் ஒரு வேர் ஹவுஸ் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ அது ரெண்டு ஜாஸ்தி வருதுன்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துல போகலாம். ஒரு ஃப்ரீ ஜோன்ல வேர் ஹவுஸ் இருக்குன்னா அதுதான் ஃபாலோ பண்ணி போகணும். அதுக்கப்புறம் பிரான்ச் ஆரம்பிக்கலாம். மெயின்லேண்ட் லைசன்ஸ் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு எமிரேட்ல ஷார்ஜா ட்ரெயில ஸ்டார்ட் பண்ணா துபாயில எல்லாம் அபுதாபில பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட்டும் ஈஸியா கிடைச்சிடும். ஃப்ரீ ஜோன்ல இப்போ கொஞ்சம் பேங்க் அக்கௌண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஆனா ஃப்ரீ ஜோன்னா டெடிகேட்டட் ஃப்ரீ ஜோன் இருக்கு. இப்போ கோல்ட் அண்ட் டைமண்ட் பார்க், கோல்டு இண்டஸ்ட்ரிக்காக டெடிகேட்டட் ஃப்ரீ ஜோன், மீடியாக்காக மீடியா ஜோன், அந்த மாதிரி டெடிகேட்டட் ஃப்ரீ ஜோன் இருக்கு. ஒரு விஷயத்துக்கும் இப்போ ஹாஸ்பிட்டல் செக்டார், ஹெல்த் செக்டார் அப்படின்னா அதுக்கு தனியா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியான ஃப்ரீ ஜோன். ஓகே, அண்ட் இப்போ இதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் வந்து தனித்தனியா இருக்குமா? அண்ட் இப்போ நிறைய பேருக்கு பிசினஸ் செட்டப் பண்றதுக்கு அந்த கன்சல்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதிகமா ப்ரிஃபர் பண்றது என்னவா இருக்கு சார் இப்போ இங்க இருக்கக்கூடிய பீப்புள்? இப்போ துபாயில யூஏல பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில நம்ம நிறைய லைசன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்லாம் சொல்லிட்டு நீங்களே கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பூமிங் நிறைய லைசன்ஸ் பண்ணிருக்கோம். பட் ஆக்சுவலி அது ஸ்பெசிஃபிக்கா சொல்லும்போது அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லா இடத்துலயும் 22 இயர்ஸா இதே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நம்ம லைசன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இல்ல இப்போ ஆக்சுவலி ரீஜன்ஸ் வந்து சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ ஜோன் நிறைய பேர் சூஸ் பண்றாங்களா, இல்லனா வந்து இல்ல மெயின் லேண்ட்லயே வந்து எடுத்துக்கலாம் பிசினஸ் அப்படிங்கறது சூஸ் பண்றாங்க? பாப்புலர் மெத்தட் வந்து மெயின் லேண்ட் கண்டிப்பா. ஆனா ஃப்ரீ ஜோன் நிறைய பேர் இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும்போது முன்னாடியே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லாம் இப்போ நிறைய 100% ஓனர்ஷிப் ரெண்டு இடத்துல இருக்கனால இப்போ மெயின் லேண்ட்ல நிறைய பேர் வருது. ஓகே ஓகே, டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் கிராஃப் வச்சு பேசும்போது இப்போ ஒரு எக்ஸாக்ட் சொல்ல முடியல. பட் ட்ரேட் லைசன்ஸோட இது வந்து லாஸ்ட் மந்த்ல ஒரு 20-25% மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அது அப்டேட் பண்ணிருக்கோம். சூப்பர். சோ அந்த மாதிரி துபாய் எமிரேட் தான் சொல்லுது, all over UAE. ஓகே, துபாய்ல நீங்க வந்து குறிப்பா சொல்லுங்க. ஓகே, சோ அது மாதிரி இன்க்ரீஸும் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட அமீரகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மும் UAE இருக்கு. பிகாஸ் எக்ஸ்போர்ட் ட்ரெண்ட் வர போகுது. அதனால தான் இப்போ நிறைய பேர் லைசன்ஸ் ஆரம்பிக்குது, நிறைய பேர் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ ரீசன்ட்ல ஃளைட் எல்லாம் ஓபன் பண்ண எல்லாத்துக்கு அப்புறம் நிறைய கிளையன்ட்ஸ் வந்து டிராவல் பண்ணுது. எல்லாரும் டிராவல் பண்ண முடியாம இருந்தது. அதான் டூரிஸ்ட் விசா எல்லாம் ஓபன் பண்ணி நிறைய டிராவல் பண்ணி நிறைய என்கொயரிஸ் இருக்கு. நம்ம டீம் எல்லாம் பிஸியா இருக்கு. சூப்பர். சோ ரொம்ப அழகா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லிருக்கீங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா எக்ஸ்போர்ட் 2020 விஷயம்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் வருது. இப்போ
தமிழ்நாடு இன்னைக்கு கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா இடத்துலயும் ஆள் வருது. சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் இப்போ ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சமயத்துல பிசினஸ் ஆரம்பிக்கிறது நமக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் யோசிங்க. அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க அப்படிங்கறதான் விஷயமா இருக்கு. அண்ட் இன்னும் தொடர்ந்து நம்ம சில கேள்விகள்லாம் சார் கிட்ட கேட்க போறோம். அதுல என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சர்வம் ஜாலி மயம்ல மயில் தோ வந்தாச்சு. இந்த வாரம் முழுக்க நம்ம ப்ரிப்பேர்னஸ் வீக் அப்படின்னு எடுத்திருக்கிறதுனால அமீரகத்துல நீங்க ஒரு பிசினஸ் செட்டப் பண்ணணும், ஒரு பிசினஸ் வந்து லான்ச் பண்ண போறீங்க, உங்களுடைய கனவை வந்து நீங்க நிறைவேற்றிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க தயாரா இருக்கணும் இல்லையா? எப்படிலாம் தயாரா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல ப்ரொசீஜர் என்ன, டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மிஸ்டர் ரியாஸ் கில்டன் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கில்டன்ஸ் பிசினஸ் செட்டப் சர்வீசஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் PRO அசோசியேஷன் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் சார். அதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது கனவுதான். பட் இப்ப நீங்க நிறைய பேருக்கு அதுக்கான கன்சல்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணும்பொழுது ஃபைனான்சியலி எவ்வளவு தயாரா இருக்காங்க அப்படிங்கறது நீங்க பாக்குறீங்க. அண்ட் எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கணும் அதுக்கு அப்படிங்கறது நீங்க நினைக்கிறீங்க? மயில் நிச்சயமா சொன்னா, பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு கேஷ் தேவை. அப்படியா? அது ஏன்னா உங்க கையில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐடியா இருக்குன்னா துபாயில நிறைய இன்வெஸ்டர்ஸ் பின்னாலே வந்துடும். அதான் நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஒரு ஆள்கிட்ட நீங்க கேஷ் கேட்டா வாய்ப்பு கிடைக்காது. ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கு. நான் சும்மா ஜோக் பண்ணேன். ஆனா ஆக்சுவலி அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய ஐடியாக்கு தான் ஸ்பார்க். அது மட்டும் இல்ல, தனியா இப்போ லைசன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு கேஷ் எவ்வளவு வேணும்னு கேட்டா அது டிபெண்ட் ஆன் பிசினஸ். பட் ஆனாலும் இப்போ என்ன சொன்னா, இப்போ கஃபத்தீரியா எல்லாம் வெளியில பார்க்கும்போது நிறைய பேர் என்கிட்ட வருது, எனக்கு கொஞ்சம் கேஷ் இருக்கு, ஒரு கஃபத்தீரியா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. இப்போ கஃபத்தீரியா நீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 100,000 200,000 கஃபத்தீரியா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படிதான் நினைக்குது. அப்படியே இல்லை, ஒரு 500,000 அட்லீஸ்ட் வரும் நீங்க புது கஃபத்தீரியா ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்காக மிஷினரிஸ், சிம்னி, அது அந்த மாதிரி தான். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் நீங்க என்ன வருதுன்னா, ஒரு லைசன்ஸ், விசா இதெல்லாம் வந்து നിങ്ങൾക്ക് 35,000 அப்ரோக்சிமேட்லி கையில வரும். என்னென்ன ஆஃபர் அங்கே இங்கெல்லாம் பார்த்தாலும் அது அப்ரூவல்ஸ் எல்லாம் எடுக்கணும். அப்ரூவல் எல்லாம் எக்ஸ்டர்னல் அப்ரூவல்ஸ் எல்லாமே எடுத்து வரும்போது கேஷ் தேவை. ஸோ அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே கரெக்டான இது இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே தானே, எனக்கு 1 இயருக்கு கேபிட்டல், இது ரன்னிங் கேபிட்டல் இருக்கா, ரெண்ட் கொடுக்க முடியுமா, அதெல்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ துபாய்னா பிஸ்னஸ் சிட்டி, பிஸ்னஸ் மண்ணு தான். ஸோ கண்டிப்பாக அது ஒரு கேஷ் நீங்கள் கையில் கரெக்டான இருந்தால் நீங்கள் சக்ஸஸ்லேயே வரும். ஸோ சக்ஸஸ் ஆகணும்னா உங்கள் கையில் அந்த டென்ஷன் வரக்கூடாது. 1 இயருக்கான ஒரு கேபிட்டல் கையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது அந்த மாதிரி ஏதோ அட்வைஸ் வேணுனாலும் எனி டைம் யூ கேன் கால். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது queries இருக்கு, அண்ட் நீங்க ஆல்ரெடி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இப்போ கூட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் கிட்ட நீங்க வந்து பிரைவேட்டா கால் பண்ணி கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது 800-8940-889-40 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க வந்து இப்போ கூட, ஏன்னா சார் இங்க தான் இருக்காரு, நீங்க மயிலுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஓகே, பரவாயில்ல, நீங்க ஒரு பிரைவேட் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் யூடியூப் சேனல் ஒரு கில்டன்ஸ் தமிழ் பேர்ல ஓகே. ஸோ கைடன்ஸ் வந்து 4 பக்கத்துல இருந்தும் மிஸ்டர் ரியாஸ் கில்டன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் விஷயம். அண்ட் இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்க, ஒரு கைடன்ஸ் வேணும், இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கைடன்ஸ் வேணும், இல்லைன்னா எந்த ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டவுட் இப்போ உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 800-8940. இப்போ சாங்லாம் போகும்போது கூட நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா அந்த நம்பருக்கு கால் பண்ணி சார் கிட்ட டைரக்டா அதுக்கான ஒரு சின்ன கைடன்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இல்ல கான்டாக்ட் பண்ணணும், என்ன எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து சாங் கேட்க ஆரம்பிச்சிடலாம். கேட்டுட்டு அடுத்த சில क्वेश्चंस இருக்கு, அது நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக ஜில் சாங் வெயிட்டிங் விவேகம் படத்துல இருந்து கேளுங்க. 89.4 தமிழ் FM இது நம்ம ரேடியோ. ஒரு பிசினஸ் வந்து நல்லபடியா நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் அது நல்லபடியா சஸ்டைன் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னாலே எல்லாமே ஜாலி தானே. அதுவும் அது ஆரம்பிச்சிருக்கும் ஜாலியா இருக்கும், அண்ட் அங்க பணிபுரியறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுதான் விஷயம் இல்லையா? அண்ட் அந்த பிசினஸ்னால பயனடைறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அண்ட் அவங்களுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ அதான் சர்வம் ஜாலி மைண்ட். அண்ட் இப்போ மயில் கிட்ட அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் ப்ரிப்பேர்னஸ் வீக் அப்படின்னு அந்த ஒரு தீம் எடுத்துக்கிறதுனால நம்ம கூட இப்போ பிசினஸ் எப்படி நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு எப்படிலாம் நீங்க வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம், என்னெல்லாம் நீங்க வந்து தயாராக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மிஸ்டர் ரியாஸ் கில்டன் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கில்டன்ஸ் பிசினஸ் செட்டப் சர்வீசஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் PRO அசோசியேஷன் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா,
இப்போ வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது யூஏல கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா நம்ம நியூஸ்லாம் பாக்குறோம், நியூஸ் அப்டேட்ஸ்ல வருது. எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு, இப்போ எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா மாறி இருக்கு, எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு கவர்மெண்ட், அண்ட் எந்த மாதிரி ரெகுலேஷன் பாலிசிஸ்லாம் வந்து இப்போ கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ கோவிட் இனிஷியல் ஸ்டேஜில் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட், துபாய் முனிசிபாலிட்டி, துபாயில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஆல் ஓவர் யூஏ ஆக்சுவலி நாட் ஓன்லி துபாய், ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் டிஸ்கவுண்ட் வச்சிருந்தேன் இதுல கவர்மெண்ட் ஃபீஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க விசா அப்ளை பண்ணா லேபர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கார்டு இருக்கு, அதோட ஃபீஸ் 2130 இருந்தது, இப்போ 560 மட்டும் தான். ஒரு ஆஃபீஸ் இல்லாம துபாய் முனிசிபாலிட்டி அட்ரஸ்ல ட்ரேட் லைசன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 3000 dirhams இருந்தது இன்ஸ்டன்ட் லைசன்ஸ் ஃபீஸ், அது 250 ஆக்கிச்சு. அது இப்போவுமே அது கோவிட் சிச்சுவேஷன் இப்போ ஓவர் கம் ஆயிருக்கு, ஆனாலும் அந்த ஃபீஸ் இப்போவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் நினைச்சேன் அது இன்க்ரீஸ் பண்ணும், பழையபடி தான் வரும் அப்படிதான் நினைச்சேன். ஆனால் டிசைனர் ஷேக் ஹம்தான் அவர் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் ட்ரேடிங் லைசன்ஸ்க்காக முன்னாடியே எவ்ரி இயர் 3000 dirhams இருந்து அதுவும் ரிமூவ் பண்ணியிருக்கு. முனிசிபாலிட்டியோட விர்ச்சுவல் அட்ரஸ் ஃபீஸ்ல நிறைய ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போத்த சிச்சுவேஷன்ல இப்போ பூம் ஆயிருக்கு. இப்போ எக்ஸ்போ 2020 வருது, இதுல டிஸ்கவுண்ட் இருக்கு, ஃபீஸ்ல அது மட்டும் இல்ல ஆஃபர்ஸ்ல இருக்கு, விசா ஃபீஸ்ல இன்ஸ்டன்ட் லைசன்ஸ்ல 3 விசா கிடைக்கும். இப்போ ஆஃபீஸ் இல்லாம நீங்க லைசன்ஸ் ஆரம்பிச்சா பார்ட்னர் விசா கிடைக்கும். இதெல்லாம் லீகலா கிடைக்குது, லைசன்ஸ்ல போட்டு கொடுக்குது. நீங்க ஆஃபீஸ் இல்லாம லைசன்ஸ் எடுத்திருக்கு, ஆனா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி விசா எம்ப்ளாய்மெண்ட் விசா எல்லாம் கொடுக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் அது இப்போதான் யூஸ் பண்ணணும், கரெக்டான டைம். சூப்பர். ஸோ இப்போ ரைட் டைம்ல இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ விமன் ஆண்டர்பிரினர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கு சார், எப்படி சப்போர்ட்டிவா இருக்கு? விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக ஆக்சுவலி இப்போ ரீசன் தான் ஷெம்ஸ் ஃப்ரீ ஜோன் ஷார்ஜாவில் ஒரு ஆஃபர் வச்சிருந்தேன். விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மட்டும் 5000 சம்திங் ட்ரேட் லைசன்ஸ் ஆரம்பிக்கலாம், 5750 இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டு இருக்குது. இப்போவும் அந்த ஆஃபர் இப்போவும் முடியல, அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்லி ஃபார் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். ஆக்சுவலி அது வந்து நல்லதான். இப்போ நிறைய ஃப்ரீ ஜோன்ஸ் அதுக்கு ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா இப்போ எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்டும் அந்த மாதிரி சேம் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகல, பட் அது அப்படி வந்தால் நல்லா இருக்கும். மெயின்லேண்ட்ல நமக்கு விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக நல்ல சப்போர்ட் வந்து. சூப்பர். ஸோ இப்போ வந்து பெண்கள் நிறைய பேர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கு, யூஏ வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அது தெரியல சார், அது தெரியல. இப்படி பொசுக்கிட்டு நீங்க பாப்ளை கேட்டுட்டீங்க. ஆனா இப்போதைக்கு இல்லை சார். ஏன்னா முதல்ல நமக்கு நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், நம்மளால ஒரு பிசினஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்படியே அதுக்கு இன்னும் ஒரு சில பல வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, ப்ரிப்பேர்னஸ் வீக் கிளாஸ் வேணும்னா நம்ம ஆபீஸ்ல வந்தது நிறைய உமன்ஸ் இருக்கு கிளாஸ் கொடுக்கிறதுக்கு மட்டும். அப்படியா சூப்பர். இதுவும் நல்ல விஷயமா இருக்கு. வெரி நைஸ் சார். ஸோ இவ்வளவு தூரம் உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன நீங்க இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கனவோட இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கனவோட இருக்கும்போது நம்ம கையில ஐடியாஸ் மட்டும் இருந்தா மட்டும் போகாது, நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ ட்ரீம்ஸ் வச்சிருந்தா ட்ரீம்ஸ் வச்சுட்டே நம்ம லைஃப் முழுக்க போயிடும். அந்த ட்ரீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது அவருதான் சக்சஸ்ஃபுல் பேசுறேன். ஸோ கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா நீங்க அது அந்த இதுல ஷெல்லுன்னு அவுட் வந்து நீங்க அது ட்ரை பண்ணி பார்க்கணும். லைஃப்ல பிசினஸ் ட்ரை பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மயில், ஃபேன் ஆஃப் யூ. அது மட்டும் இல்ல, தமிழ்ல எனக்கு பிடிக்கும். ஐ லவ் தமிழ் பீப்புள், ஐ லவ் தமிழ் நாடு, தமிழ் லாங்குவேஜ், தலப்பாக்கட்டி பிரியாணி எல்லாமே பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் எங்களுக்கும் நம்மளுடைய கேரளா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே பிடிக்கும். நாங்கள் மலையாளம் பேசணும்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் ரொம்ப கஷ்டம், ஆனால் எனக்கு பர்சனலி கொஞ்சம் மலையாளம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். ஸோ ஒன்ஸ் அகேன் அண்ட் இங்கே நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருந்தாங்க மிஸ்டர் ரியாஸ் கில்டன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கில்டன்ஸ் பிசினஸ் செட்டப் சர்வீசஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் பிஆர்ஓ அசோசியேஷன். நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டாங்க. அண்ட் இப்போ இங்க இருந்து சர்வம் ஜாலி மேம்ல இருந்து 2 பேருமே சைன் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறோம். அண்ட் நாளைக்கு மதியம் 1 மணிக்கு நான் சர்வம் ஜாலி மேம் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ சன்செட் சவாரிக்கு பிரேவ் வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணிட்டு இங்க இருந்து ஜூட்டுறேன். அண்ட் பிஃபோர் ஐ சைன் ஆஃப், பேட்டை
படத்துல இருந்து மரணமா சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அந்த பாட்டும் கொடுத்துட்டு இங்க இருந்து நான் கிளம்புறேன். நீங்க 89.4 தமிழ் FM ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ட்விட்டர், யூடியூப் வந்து ஜாயின் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க 89.4 தமிழ் FM ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி மெசேஜா பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாலியா ஹாப்பியா இருங்க. அண்ட் எதை பண்ணாலும் என்ன பண்ணாலும் கைப்புள்ள. Okay, stay glued to 89.4 Tamil FM with the number radio, Namma Music.